அடுத்த செய்தியாக போதை கடத்தல் வழக்குல சில மாதங்களுக்கு முன்பு ஜாஃபர் சாதிக், அதாவது திமுகவின் அயலக பிரிவின் அணியில இருந்தாரு, அவர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து இடி அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்தது. எங்கெங்க இருந்தெல்லாம் அவருடைய சோதனை நடைபெற்றது அவருடைய இடங்களில் எல்லாம். இப்போ இடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கு அப்படின்னா, அவர் போதை மூலமாக கிடைக்கப்பெற்ற பணங்களை எல்லாம் இயக்குனர் அமீருடைய வங்கி கணக்கில் தான் டெபாசிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறவுடைய புகாரை இடி வச்சிருக்கு. இந்த செய்தியை எப்படி சார் பாக்குறீங்க? அமீர் உலகமாக திருடன் என்பதை நாம் சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறோம் சார். இந்த ஆளு அந்த துறையில் இருந்து கொண்டு அந்த துறையில இவனுடைய மார்க்கம் எப்படி ஆதிக்கம் செலுத்தலாம் என்பதை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. வேற என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? இப்ப இவர் என்ன சொன்னாரு, ஜாஃபர் சாதிக் என்ன செய்யறாரு எனக்கு தெரியாது. அது எப்படி உனக்கு ஒருத்தன் 10 கோடி 50 கோடி 20 கோடி கொடுத்து கொண்டு இருக்கிறான், அவன் என்ன செய்ய, ஏன்டா எப்படிலாம் உனக்கு இந்த காசு வந்ததுன்னு கேட்க மாட்டானே? அவ்வளவு தூரம் நீ முட்டாள? அப்படியெல்லாம் கிடையாது. இந்த அமர் ஒரு கிரிமினல் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். மதுரையில அகில பாரத வித்யார்த்தி பரிஷத்தினுடைய மாநில துணைத் தலைவர் பேராசிரியர் பரமசிவன் கொலை வழக்கில் இவருக்கும் சம்பந்தம் உண்டு என்று பேசப்பட்டது. எந்த அளவுக்குன்னா, அந்த இடத்துல போய் அவர் இருக்காரா இல்லையா என்று இவர் பார்த்தார் என்று கூட ஒரு பேச்சு வந்தது. அதுக்கு அப்புறம்தான் இந்த நபர் மதுரையில் இருந்து சென்னைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. அப்ப இந்த மதவெறி பிடித்த ஒரு நபர் எப்படி இருந்திருப்பார்னு பாருங்க. இவர் சினிமால டைரக்டர். எதுக்கு டைரக்டரா இருக்காரு எனக்கு தெரியாது. ஆனால் இவர் பெண்களை வைத்தெல்லாம் படம் எடுக்கும் போது அந்த பெண்களை எப்படினாலும் காமிப்பார். ஆபாசமாக கூட காமிப்பார், அறகுறையா கூட காமிப்பார், கவர்ச்சியாக காமிப்பார். நேயர்கள் எல்லாம் பார்க்கணும். தன் மகள் திருமணத்துக்கு மகளை கூட காமிக்காம வெறும் மருமகனை மாப்பிளைய வச்சுட்டு ரிசப்ஷன் நடத்தினாள் என்றால் இல்லை என்று சொல்லுங்க. எங்க ஒரு ரிசப்ஷன்னா மணமக்கள் இருந்தா தானேங்க ரிசப்ஷன். சரி, மணமக்களை கூட்டுட்டு அந்த மகனுக்கு பரதாவை போட்டு முழுசா கருப்பை போட்டு நிறுத்தினா கூட பரவாயில்லையேங்கிறேன் நான். கூப்பிட்டுட்டே வரலையே. இந்த கேடுகட்ட கலைத்துறை எல்லாம் போய் அங்க போய் திருட்டு வந்தானே, ஒத்தனான்னு கேட்டிருக்க வேண்டாம். ஏண்டா நீ பெண் விடுதலை பேசுற, அதுல பேசுற, பொம்பளைய கூட்டுட்டு வரல கேட்க வேண்டாம். அத்தனவனும் நாதாரி பயிர்களாக இருக்காங்க கலைத்துறை. அத்தனம் காசு. நேற்று வரைக்கும் காணாம போன சூர்யாவும் ஜோதியாவும் திடீர்னு திருப்பி வேண்டாம்னு பேசுறாங்க. என்ன நீ என்னது கொண்டு போன? உன் குழந்தைய படிப்புக்கு தானே போனேன். அவ்வளவும் எங்கேயோ மாட்டிக்கொண்டு இருக்கிறது. இந்த அமீர் ஜாஃபர் சாதிக்கினுடைய வலையில் மொத்த அந்த ஹாலிவுட் என்று சொல்லுகிறார்களே, கோடம்பாக்கத்து ஹாலிவுட் எல்லாம் மாட்டிட்டு. ஆகையினால அவங்களுக்கு பேசுற தைரியம் வர மாட்டேங்குது. பேசுற தைரியம் வர மாட்டேங்குது. எந்த அளவுக்கு பேச முடியும்? ஆடு கூட அப்படின்னு பேச முடியுமே. ஆட்டுக்கு கூட அந்த பாலியல் சுதந்திரத்தை பத்தி பேச முடிஞ்ச ஒரே ஆள் தான். யாருக்கும் ஆட்டினுடைய பாலியல் சுதந்திரத்தை பேசின ஒரே ஆள் அமீரா தான் இருக்கும். வேற யாரும் இருக்க முடியாது. சிந்தனை எல்லாம் வக்கரம் படிச்ச, தேசத்துக்கு எதிராக பேசக்கூடிய, எந்த அளவுக்கு இவர் தேசத்துக்கு விரோதத்துக்கு பேசுறாருன்னா டோல்கேட் வேண்டாலும் பேசுறாரு. ஏன்? அப்பதான் இவங்க கடத்தல் பண்ண முடியும். இப்பதான் வந்திருக்கு. பேரிச்சம்பளத்துல பிசிக்கினா எல்லாம் தங்க கட்டியா வந்ததுங்கிற செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. நீங்க பேப்பர்ல பாத்தீங்கன்னா, எதுக்காக இந்த டோல்கேட் எல்லாம் இவங்களுக்கு ஆபத்தாக இருக்கிறது, இவங்களுக்கு கடத்தலுக்கு ஆபத்தாக இருக்கிறது. வேற எதுக்கு இவர் டோல்கேட் வேண்டாம்னு பேசுறாரு? ஏதோ மக்களுக்காக பேசுகிறாரா? மக்கள் ஏதோ டோல்கேட்ல ஏதோ காசு கொடுக்கும், அதெல்லாம் எங்க நிதின் கட்கரி பார்த்துப்பாரு. 3000 ரூபாய் இன்னும் வருஷத்துக்கு கட்டினா போதும். அந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க அப்படிலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. அதனால தேச விரோத செயலை செய்யக்கூடிய ஒரு ஆள். இதை நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். திரைத்துறை முழுக்க கண்ட்ரோல் வைத்துக் கொண்டு தன் மதத்தை திணித்து கொண்டு மற்றவர்கள் யாராவது ஒரு நல்ல ஆளு தேசபக்தனா இருந்தா, தெய்வ பக்தனா இருந்தா அவனை அங்க இருந்து அப்புறப்படுத்துற வேலையை பார்த்துட்டு இருக்கிற வேலை ஆள். ஜிகாத்தி ஒரு ஆள் அமீர் என்பது நான் சொல்லுகிறேன். ஒரு ஜிகாத்தி தான். அதனால ஜாஃபர் சாதிக்கு இவருக்கு கொடுக்கல, இவருக்கு தெரியாது என்பதெல்லாம் போய். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுகிறேங்க. மோடியை எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு
சாகசம் பண்ண ஒருத்தன் கூட உருப்படையாது. தருண் தேஜ்பால்னு ஒருத்தர் இருந்தாங்க. தகல்கான ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தான். ஒரு காலத்துல பெரிய மோடி எதிர்ப்பாளர் அவர் தான், பெரிய பிஜேபி எதிர்ப்பாளர் அவர் தான் தருண் தேஜ்பால். இன்னைக்கு அந்த கழுதை இருக்கிற இடம் தெரியல. கோவாவில் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு பொண்ணுகிட்ட போய் வம்பு பண்ணி, அங்கே இது கோவா எதுவும் நடக்காதுன்னு சொல்லி அந்த பொண்ணு இது கொடுத்து அவனை அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு தூக்கி போட்டாதான். அன்ன வரைக்கும் காணும். இன்னும் கொஞ்ச நாட்கள் ஆல்ட் நியூஸ் காணாமல் போயிருக்குது. இந்த என்டிடிவி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டு இருக்கு. கதறல் கூடிட்டு இருக்கு. இப்போ யூஎஸ் சைடு கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி நின்று போச்சு. அந்த 5 லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி எதிர்ப்புக்காக இந்த 4 லட்சம் கோடி இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. அதாவது அரசியல் காரணங்களுக்காக 1 லட்சம் கோடி தான் உண்மையான சர்வீஸுக்கு வந்த கோடின்னு அவரே சொல்லுகிறார்கள். யூஎஸ்ல உள்ள கவர்மெண்ட் எஃபிஷியன்சி டிபார்ட்மெண்ட்டே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அதனால இந்த பைத்தியக்காரத்தை செய்த இந்துக்கள் எல்லாம் முட்டாள்கள் என்று நினைத்துக்கொண்டு ஏதோ பேசிக்கொண்டு, என்ன உனக்கு இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும், அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் இந்த அரசாங்கம் என்ன நாள் இருக்கும் அது தெரியாது. ஆமீருடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. நீங்க அப்படிலாம் தப்பிச்சு போயிட முடியாது சார் இந்த அரசாங்கத்துல. அப்படி வேணா அவன் நினைச்சிட்டு இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு காலம் வருங்க, இந்த ஆமீருக்கும் ஒரு காலம் வரும். நான் பார்க்க தான் போறேன்.